சரி, நான் நெளியர் ஏற்கனவே ஒலிக்கின்றது, ஆகவே எழுந்திரங்கு. இன்று என்ன நாள் என்பது பார்க்கலாம். நானே மறந்துவிட்டேன், உருவினாலே நாட்காட்டியில். இது நல்ல செய்தி. இதுவே பயமுறுத்தும் கேலிகளுக்கான நேரம். முதலில் கொஞ்சம் மாற வேண்டியது. இப்போது முதன்மையான கேலிக்கான தயாரிப்பை தொடங்குவோம். எனக்கு ஒரு பலூன், ஒரு வெள்ளை துணி மற்றும் ஒரு கருப்பு மார்க்கர் அவசியம். பார், இது ஒரு உண்மையான பேய். இது இவ்வளவு நம்பத்தகுந்ததாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் இதை மியாவின் அறையில் தொங்க விடுகிறேன். அதுவும் அருமை. அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இது என்னுடைய சந்தர்ப்பம். ஒரு நிமிடமும் வீணாக்க கூடாது. நான் பேயை இங்கேயே அவளது மூக்கின் கீழே வைக்கிறேன். அதுவெல்லாம் இல்லை. என்னிடமோ சில மிகவும் பயமுறுத்தும் கையுறைகள் உள்ளன. அவற்றை மியாவுக்கு முயற்சிக்கிறேன். இது சிறப்பாக வந்தது. அதிர்ஷ்டம் என்னுடன் உள்ளது. பந்துகளை எடுக்க வேண்டியது மட்டுமே. நீங்கள் அவற்றின் மீது மிதித்தால் என்ன ஆகும் என்று நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. இறுதி பூச்சும் ஸ்லைம் தான். இது எப்படி நன்கு நீள்கிறது. அதை என் கைகளில் இருந்து விடக்கூட விரும்பவில்லை. ஆனால் என் வில்லங்கத்திற்காக அது அவசியம். சரி, அதுதான். இது என்ன? ஓ, என்னால் ரொம்ப அதிர்ச்சியானதை எதிர்கொண்டேன். நிறுத்து. இது உண்மையில்லாதது போல தெரிகிறது. இது எல்லாம் சுழிக்கையா? ஐயா, எனது கைகள். ஓவியம். மியா, பதற வேண்டாம். இது கைவிரல்கள் போல மட்டுமே தெரிகின்றன. சுழியை சமாளிக்க வேண்டும் நேரம். அவள் என்ன செய்கிறாள் என நினைக்கிறாள்? ஓ, அந்த என்னுடைய முகத்தை எண்ணில் வைத்திருக்கிறேன். சபம். தேதிக்கான துவக்கத்திற்கே முட்டாள். சில நிமிடம் பிடிங்க சூசி. சுவர். சுவர் எங்கே வந்தது? இது சில வகையான பைத்தியம். ஹாய் மியா, இனியா ஹாலோவீன். நீயே கேட்ட சூசி. உன்னிட பழிவாங்க நான் இருக்கிறேன். வழி போல நானும் ஒரு தந்திரத்தை செய்ய போறேன். நம்பு, எனது தந்திரம் உனது தந்திரத்தை விட மிகவும் பயமுறுத்தும். நான் நடுவில் ஒரு துவாரம் கொண்ட மர மேசையை மற்றும் கருப்பு கம்பளத்தை பயன்படுத்துகிறேன். அந்த துளையில் வைக்க போகிறேன். நன்றி. எதுவும் தெரியாதவாறு பாப்கார்னை கொளுத்துகிறேன். ஆல்ரைட், பாதி வேலை முடிந்தது. என்னுடைய புதிய தோற்றம் எப்படி உள்ளது? பயங்கரமாக இல்லையா? பயங்கரமான சூழலை உருவாக்க ஒரு பட்டையின் படத்தை இட்டு விளக்குகளை மிதமிஞ்ச செய்ய வேண்டும். இப்போ முழுக்க மௌனம். பார்க்கவும். நான் மேஜையின் கீழ் மறைகிறேன். ஓ, ஒரு திகில் படம். அருமை. நான் இதை பார்க்கவே நினைத்தேன். இங்கே பாப்கார்னும் இருக்கின்றது. சூப்பர். அதில் என்ன பிரச்சனை? நான் கற்பனை செய்திருக்க வேண்டும். அதிர்ச்சி. ஓ இல்லை, யாரோ எனது விரலை கடித்து விட்டார். என்ன ஒளிவு? பெட்டிக்குள் ஏதாவது படை சாதனா? நீங்கள் ஊகித்தீர்கள். நான் ஓட வேண்டும். மன்னிக்கவும் மியா, ஆனால் நான் இப்போது நிற்கப் போவதில்லை. எனக்கு இன்னும் நிறைய கபட கேமர்ஸ்கள்லாம் இருக்கின்றன. அடுத்தது கபட கேமர்ஸை செய்ய நான் ஒரு செயற்கை பையை பயன்படுத்துவேன். இது உண்மையானது போல தோன்றுகிறது. கருவிகளுடன் உள்ள சூட்கேஸும் நமக்கு ஒரு துர்பிடியும் வேண்டும். சூப்பர். அலங்கரிக்கனை வந்துடி வரலே. உங்களுக்கு உதவி தேவைப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. என்னிடம் என்னவென்று பாருங்கள். எல்லாவற்றையும் நான் செய்து விடுகிறேன். நன்றி சூசி. ஓ, எனக்கு மைஃபே. ஓ இல்லை, என் கரத்தில் குத்திக் கொண்டேன். உதவி செய்யுங்கள் சூசி. நாம என்ன செய்யணும்? ஓ இல்லை, என்ன வித்தியாசமானது அந்த துளை. என்னால் முடியவில்லை. நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. ஆனால் அவள் அதை வாங்கினாள். அது சூசியின் கைதானா? அது உண்மையானது அல்ல. எனக்கு மீண்டும் ஏமாற்றம் தந்தனர். சரி, ஒரு வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது. என்னவென்று பார்ப்போம். ஆமாம், அடுத்த துண்ணலுக்கு இளம் தலை சிறந்தது என்று நான் நினைக்கிறேன். ஓராயம் ஒன்றுக்கு சசைன் ரத்தம். சிவப்பு வண்ணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வெள்ளை கட்டுப்பட்டில் நன்றாக பூசுவேன். அந்த பிறகு அதை நிதானமாக என் தலைக்கு சுற்றி பின்னுவேன். மரும் சறுக்கமாயிருக்குது. சூசியிடம் முந்தையதே கோபப்படாதவாறு ஒரு விளவிக்ஸ் அணிய ஆரம்பிவாய். கையோபம் இறுதி உதவி. அது சூசிய தூண்டும். வணக்கம் மாம். போல ஒரு ஹாரர் படம் பார்ப்பது எப்படி? அவளின் முதுகில் அது என்ன? முடியவில்லை என்று. இது என்ன? நான் மியாவின் முடியை முழுவதும் இழுத்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஆச்சரியம். சூசி. அது நாகச்சுவன். நம்மிடம் போல் இருக்கிறார். ஹாய், உங்களுக்காக இருக்குது.
உண்மையில் நீங்கள் சில சிற்றுண்டிகளை எடுத்திருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அல்ல. ஓ, கவலைப்படாதீர்கள், அவருக்கு பாடம் புகட்டுகிறேன். நான் சிறப்பு சாக்லேட் முட்டைகளை சமைப்பேன். இதற்காக நான் நேர்மையானவற்றை பெற்று ஒவ்வொன்றையும் மரகுச்சியால் குத்தி சாக்லேட்டில் மூழ்க வைத்து குறுக்கிடுவேன். அற்புதமாக மாறியது. Trick or treat. Menoringgalan, singen aan die verbrie niet voor leertje. Uit er frikila bingen de vorpom. எவ்வளவு அற்புதமான பிடிப்பு! நான் அவர்களிடமிருந்து அனைத்தையும் எடுத்து விட்டேன் போல இருக்கிறது. எனக்கு கிண்டர் சர்ப்ரைஸ்கள் பிடிக்கும். ஓ, ஒரு மூளை எடுத்த முட்டை. இது அருவருக்கத்தக்கது. விருப்பமில்லை. ஒரு புதிய கிண்டலை திட்டமிட வேண்டும். அதற்கு ஒரு பூசணிக்காய் பயன்படுத்துவேன். ஹாலோவீன் என்றால் அதுதான் பிரதான சின்னமாகும். நான் ஒரு அருமையான ஜாக் ஓ லாண்டர்ன் பெற்றுள்ளேன். உள்ளே மெழுகுவர்த்திகள் மட்டும் வைக்க வேண்டும். ஆர்க்கியம். இதை செசிலின் படுக்கையின் கீழே வைக்க வேண்டும் என நினைக்கிறேன். அவள் இங்கே இல்லாதது நன்றாக உள்ளது. அவள் வருவதற்குள் சீக்கிரம் செய்ய வேண்டும். சூப்பர், ஜாக்கோல் அந்த இடத்துல இருக்கிறது, ஆனால் அதுவே போதுமானதல்ல. எனக்கு சூசியின் ஸ்னீக்கர்கள் மற்றும் சிவப்பு நிறம் தேவைப்படுகிறது. கம்பளத்தில் குருதியான பாதுகுறிகளை செய்ய நான் நிறத்தை பூசி செல்வேன். இந்த அடிப்படை தந்திரத்திற்கு காட்டிலும் சிறந்ததென்று எதுவும் இல்லை. நிறம் தயாராகி இருக்கிறது. அதை கம்பளத்தில் வைத்து நன்றாக அழுத்துவேன். சூப்பர். இருக்கிறேன். இது என்ன? இது ரத்தம் போல தோன்றுகிறது. ஓ மை காஷ், எனக்கு பயமாக இருக்கிறது. யாரோ என் அறைக்குள் நுழைந்துள்ளனர். ஓ இல்லை, இப்பொழுது நாம வெளியே போகலாம். நீ மிக விரைவில் பாதிக்கப்படுகிறாய் சூசி. நான் மியா வெளியே போக மறைவு இருந்த தலை ஜாக் பண்ணே. அளவாவுக்கு இதுக்கு தான் இப்போவே முகப்பத்தை என்னோடு எரிகிறாள். எனக்கு ஒரு பழி தீர்க்க வேண்டும். இதை நான் யோசித்து விட்டேன். இந்த வெண்பட்டு துவாலை எடுத்து தரையில் பரப்பி அதில் என் இரத்த தம கையை பதிக்கிறேன். Susie, I'll lead the livery mean the reward for things that I'm totally high currents. Do you mind? Are you skin moil day? Super. Chardine. இப்போது நீங்கள் அணையை தனது இடத்தில் தொங்க வாருங்கள். அதுவே. உடனே எதையும் சந்தேகப்பட வேண்டாம். வேறு ஏதாவது யோசிக்க வேண்டும். ஒரு அட்டை போதாது. 4 நேராக கோர்ப்பதில் சிவப்பு பெயிண்ட் சேர்த்தால் என்னவாகும்? இது சூசியை வைக்கப் போவது. நான் எவ்வித ஆதாரமும் வைக்கவில்லை. இரத்த குளியல் அவளுக்கு முழுமையான ஆச்சரியம் தரும். இன்னொரு அற்புதமான யோசனை, ஆயின கண்ணாடியில் பயமுறுத்தும் சோப்பு செய்தியை வைப்பேன். இது சுசிக்கு கடைசி துரோகமாகிவிடும். நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் நினைப்பது அது போதுமானது என்பதே. எனது எல்லா வேடிக்கை தொழிலின் மீதும் சுசியின் எதிர்வினை பார்க்க விரும்புகிறேன். முக்கியமானது என்னவென்றால், என்னை பற்றி கொண்டு செல்ல வேண்டாம். இந்த நாளை கழுவ நேரம் இது. ஷவர் எப்போதுமே எனக்கு ஓய்வளிக்க உதவுகிறது. இந்த நீர் நன்றாக இருக்கிறது. உண்மையிலேயே இது இரத்தமா? நிச்சயம் மியா தந்திரம் செய்திருக்கிறான். நான் உலர்ந்து அவளை தேடப் போகிறேன். ஓ நாகரீகம்! துணி இரத்தத்தால் நிரம்பி இருக்கிறது. இது என்ன? யாரோ என்னை பின்தொடர்கிறேன். ஒரு கியாடுமை. நாம வெளியேற வேண்டும். சிறுமிகளே, நாம் ஒளிந்து விளையாடலாம். கல், காகிதம், கத்தி மூலம் யார் ஓட்டுவது என்று முடிவு செய்வோம். ஹே அமாண்டா, நீ ஓட்டு. நான் இப்படி ஒளிந்து கொள்வேன். நீ என்னை கண்டுபிடிக்க மாட்டாய். இங்கே யாரும் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்று தோன்றுகிறது. சிலந்திகள் தவிர. ஓ, இங்கே பயங்கரமாக இருக்கிறது. இந்த பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. ஆம், பார்க்கலாம். வா, உதவுங்கள். மறைவதற்கு யாரும் இல்லை என்றால் அது என் தவறு அல்ல. எல்லோரும் எங்கே போயிருக்கலாம்? பேபியின் முடியமைப்பால் அவள் வெளிப்படுகிறாள் போல் தெரிகிறது. அதோ போங்கள். மைக் பற்றி என்ன? எனக்கு தெரியவில்லை. எனக்கு நினைக்கிறது நாம் இங்கே பார்ப்பது வேண்டும். வாவ், இங்கே யாரும் வராதது போல இருக்கிறது. இங்கே பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன. பிபி பாரு, இங்கே 3 நிறமான பாதுகாப்பு பெட்டிகள் உள்ளன. மைக் அவற்றில் ஒன்றில் இருக்கலாம். இது முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் அதை சரிபார்ப்போம். கீயை எடு. ஓகே. சரி, இல்லை, இது கண்டிப்பாக மைக் அல்ல. இது எனது பிடிச்ச கிண்டர் புவேனோ சாக்லேட். நம்மை புத்துணர்வடைய செய்து தேடல தொடர்வோம். அருமை.
அவர் மஞ்சள் பெட்டியில் மறைந்திருக்கலாம். இந்த பெட்டி நீண்ட காலமாக திறக்கப்படவில்லை என்று தெரிகிறது. பச்சை ஒன்றை சரிபார்க்க வேண்டும். வாவ், நாங்கள் மைக்கை கண்டுபிடித்தோம் என்று நினைக்கிறேன். மேலும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான சவாலுக்காக காத்திருக்கிறோம். நான் முதலில் அந்த பாதுகாப்பு காப்பை திறந்து சுவையான ஏதாவது கிடைக்கும் என்று நம்புகிறேன். ஓ, என்ன செய்ய வேண்டும்? இதற்கு பிறகு பாடில் வெடிக்காது என்று நம்புகிறேன். அட, மிகவும் சுவையாக இருக்கிறது. நீ ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறாய்? இந்த பெட்டகத்தை திறக்க நேரமாகிவிட்டது. இந்த படத்தை நம்பினால் எனக்கு குளிர்ச்சியானது காத்திருக்கவில்லை. பாதுகாப்பில் உள்ள நாய் ஏமாற்றவில்லை. எனக்கு எலுமிச்சை பிடிக்காது. மைக், உன்னிடம் என்ன இருக்கிறது? சரி, எனக்கு ஒரு மேகம் இருக்கிறது. மழை பெய்ய போகிறது போல. இது சாதாரண மழை அல்ல, ஆனால் சுவையானது. பாருங்கள், நீங்கள் எப்போதாவது காந்தி ஸ்கிட்டில்ஸ் மழையை பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்ததில்லை. வாவ், மிகவும் நல்லது. அதுவும் சுவையா இருக்கு. பிபி, நீ ஏன் உன் கோக் குடிக்கல? அதுதான் வேகம். அது ருசியாக இருந்தது. ஓ, இப்போது ஏதோ நடக்க போகிறது போல. இதனால் முழு கட்டிடத்தில் உள்ள அனைத்து ஜன்னல்களும் நிச்சயமாக உடைந்து விட்டன. சரி, மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. உனக்கு வெட்கமா இல்லை? மக்கள் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குமுறுவதை நிறுத்து. அமாண்டா, நீ உன் எலுமிச்சங்களை சாப்பிடுவது நல்லது. நான் ஏற்கனவே அனைவரும் அவற்றை பற்றி மறந்துவிட்டார்கள் என்று நம்பினேன். சரி, அவற்றை விழுங்க எளிதாக இருக்க நான் அவற்றை சாப்பிட வேண்டியதில்லை, ஆனால் குடிக்க வேண்டும். எலுமிச்சை சாறு அவ்வளவு மோசமாக இருக்காது. பார்க்கலாம். அதை முயற்சிக்க, உண்மையில் முயற்சிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு மட்டுமே உள்ளது. ஏய், கவனமாக இரு. எரிவதை நிறுத்து. அமாண்டா, இப்போது நாங்கள் உன்னை காத்திருக்கிறோம். கத்தாதே. உன்னை இல்லாமல் எனக்கு கடினமாக இருக்கிறது. அட, என்ன ஒரு பயங்கரம். ஓ, ஆனால் உனக்காக இது ஒரு இலவச மழை. மிட்டாய் மழை ஏன் நின்றது? ஆஹா, இது மிகவும் நல்லது. ஏன் மைக் மட்டும் மிட்டாய் பெறுகிறான்? எல்லோருக்கும் போதுமானது இருக்கிறது. ஏய், என்ன செய்கிறாய்? எனக்கு தட்டு கொடு. இப்போது அது உன் புதிய தொப்பி. நான் எனக்கே ஒரு முழு மேகத்தை திருட விரும்புகிறேன். நான் இதை மிகவும் சலித்து விட்டேன். அதை தொடுவதை நிறுத்து. அது எனது. உனக்கு மிட்டாய் வேண்டுமா? அப்படியானால் அதை எடு. ஐயோ, இது வலிக்கிறது. இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தது போல. நான் முதல்ல இருக்கலாமா? வாவ், பாதுகாப்புல புதிய தொலைபேசி கிடைக்கும் என்று எனக்கு தெரியல. இப்போ எனக்கு மிக சிறந்த படங்கள் மட்டுமே இருக்கும். மைக், அமாண்டா, புன்னகையிடுங்கள். ஹே, நீ என்ன செய்கிறாய்? இது நினைவுகளுக்காக மட்டுமே. உங்களின் பாதுகாப்பு பெட்டிகளில் என்ன இருக்கிறது என்பதை அறிய நேரம் வந்துவிட்டது. ஓ, ஏன் யாருக்கோ ஐபோன் இருக்கிறது, ஆனால் எனக்கு இந்த துர்நாற்றம் வீசும் வெங்காயம் இருக்கிறது. வெறுக்கத்தக்கது. என்னை பற்றி என்ன? விசித்திரமாக இருக்கிறது. நான் 5 வயது குழந்தை இல்லை. இந்த பொம்மைகளுடன் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் ஒப்புக்கொள்வதற்கு அவை குளிர்ச்சியாக இருக்கின்றன. நீங்கள் அவற்றுடன் விளையாடலாம். என்ன நடக்கிறது? என் கை அப்படியே அது மயக்கமாக இருக்கிறது. இந்த பொம்மைகள் ஏன் தேவை என்பதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஐஸ், இப்போது நீங்கள் முழுமையாக எனது கருணையில் இருக்கிறீர்கள். இந்த ஐபோனில் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். பிபி, கைகளை உயர்த்து. விசித்திரமாக இருக்கிறது, ஆனால் எனக்கு எல்லாம் தெரிகிறது. ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. இப்போது உங்க கையை அசைக்கவும். இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. அது ஒரு புதிய ஐபோன். நீ என்ன செய்த பாரு, அது கிராஷ் ஆகிவிட்டது. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. மைக், உன் வெங்காயத்தை சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. அதன் வாசனையே எனக்கு வாந்தி வர வைக்கிறது. இல்லை, நான் அதை செய்ய முடியாது. சாப்பிடு சாப்பிடு என்றேன். நான் விரும்பவில்லை. அப்போ நான் இந்த பொம்மையின் உதவியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இப்போது இந்த சுவையான வெங்காயத்தை கடிக்க வேண்டும். இல்லை, எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த அறையின் ஒவ்வொரு சிதைவிலும் நாற்றம் ஊடுருவி வருவதை நான் ஏற்கனவே உணர்கிறேன். மைக், நீ அதை சாப்பிட்டு உன்னை தானே அடிக்கலாம் என்று உனக்கு தெரியுமா? அது நான் அறியவில்லை, மேலும் அறிய விரும்பவில்லை. ஓ,
இது மிகவும் மோசமாக இருக்கிறது. ஓ, நிறுத்தியது போல தெரிகிறது. அமாண்டா, அந்த பொம்மைகளை இனி தொடாதே. போதும். நான் நினைத்தேன் இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. சரி நண்பர்களே, நேரம் வந்துவிட்டது. மரணமாடு, வேகமாக வேகமாக. ஆமாம், நன்றாக. இப்போது பொம்மைகளை இழந்துட்டேன். இப்போது அவற்றை நமக்கு கிடைத்து விட்டது. நான் விளையாடவே விரும்பினேன். இந்த முறை ஏதோ குளிர்ச்சியானது காத்திருக்கிறது. ஆமாம், எனக்கு சிப்ஸ் மிகவும் பிடிக்கும். மதிய உணவு சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த பையை எப்படி திறப்பது? எனக்கு சக்தி இல்ல. அதை புடைத்து விடலாம். ஓ, அமாண்டா கண்டிப்பாக தானே சிப்ஸ சாப்பிடுவாள். என்னிடம் அங்கே அருவருப்பானது ஏதுமில்லாமல் இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஓ இல்லை, நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டமில்லாமல் இருக்கிறேன்? எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. மைக், ஏன் சிப்ஸை நீ சாப்பிட முயற்சிக்க விரும்புகிறாயா? அப்போ கண்களை மூடி வாய் திற. ஐயோ, இது அருவருப்பாக இருக்கிறது. இது புல் மென்று சாப்பிடுவது போல. பிபி, இது நகைச்சுவையாக இல்லை. எனக்கு இந்த ஊதா தொப்பி இருக்கிறது. ஓ, அவள் எங்கே? விசித்திரமாக இருக்கிறது. அதுல என்ன குளிர்ச்சி இருக்கிறது? ஒரு சாதாரண தொப்பி. இப்போது இந்த கண்ணுக்கு தெரியாத தொப்பியை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். மைக், உனக்கு ப்ரோக்கோலி ஒரு தட்டு சாப்பிட நேரமாகிவிட்டது. இல்ல, நான் அதை செய்ய மாட்டேன். இனி செய்யணும் மைக், இனி செய்யணும். ஓ, எனக்கு போதும். இது எவ்வளவு அருவருப்பானது என்று உங்களுக்கு தெரியாது. அப்போ நாங்களே உங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியிருக்கோம். ஓ, நீங்க வெர்சியஸ் இவ்வளவு கொடூரமா இருக்கிறீங்க. நான் கற்பனை செய்ததிலேயே இது மிக மோசமான சித்திரவதை. என்னுள் ஏதோ துர்நாற்றம் வீசுகிறது என்று நான் ஏற்கனவே உணர்கிறேன். ஓ இல்ல, அது இழந்து விட்டது. மைக், அருவருப்பு. இங்கே வாயு முகமூடி இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அவர்கள் அதை எனக்காக விடவில்லை? இந்த பயங்கரத்தை நானும் மணக்க விரும்பவில்லை. எல்லாம் முடிந்து விட்டது போல தோன்றுகிறது. அறையின் காற்று மீண்டும் சுத்தமாக உள்ளது. அமாண்டா, உன் சிப்ஸை சாப்பிட நேரம் வந்து விட்டது. ஏற்கிறேன், நான் பசிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். ருசியானது. கைகள் விலக. பேராசை. நல்ல முறையில் செய்ய விருப்பமில்லை எனில் கெட்ட முறையில் செய்ய வேண்டியிருக்கும். நான் தெரியாமல் இருந்தேன். சிப்ஸ் பறக்க முடியும் அல்லது இது பிபியின் வேலை. நாங்கள் உன்னை கண்டுபிடித்து விட்டோம். கண்டுபிடிச்சு விட்டேன், ஆனால் எனக்கு சிப்ஸ் இருக்கின்றன. இந்த தொப்பி போதுமானது. ஏய், நிறுத்து. என்னுடைய தொப்பி எங்கே? சரி, இப்போது நான் என்னுடைய தொப்பியையோ அல்லது என்னுடைய நாயையோ கண்டுபிடிக்க முடியாது. நாற்காலியுடன் செய்யும் கிண்டல் பழமையாகாது. நீ என்ன கிண்டல் அடிக்கிறாயா? அதே நேரத்தில் பிரகாசமான, நகைச்சுவையான மற்றும் சுவாரஸ்யமான சவால்களை தவறவிடாமல் இருங்க. எப்போதும் வணக்கம் அனைவருக்கும். உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன். புதிய அதிநவீன சக்தி கொண்ட கார். நான் எப்போதும் இதையே கனவு கண்டிருந்தேன். இது பருப்பு பிங்க் இல்லை. யாரெல்லாம் சிறப்பாக வரைகிறார்களோ அவர்கள் பெறுவர். அருமை. நான் ஒரு அழகான இளஞ்சிவப்பு கார் ஓட்ட முயற்சிக்க வேண்டும். வெற்றி பெறுவது என் ஆசை. இதோ அவளின் உருவமைப்பு. அற்புதம். சில நிறங்களை சேர்ப்போம். அந்த மூளை ஏன் போலவே இதை காண்பிக்க வேண்டும். வாவ், கோ. எனக்கு மை பிடிக்கவில்லை. ஆனால் நான் ஒரு கார் வரைந்து விடுவேன். நான் வென்றால் அதை என் பிடித்த கருப்பு நிறத்தில் வரையேன். எல்லாம் தீர்ந்து விட்டது. நான் அதை பணியாற்றுகிறேன். நிச்சயமாக நான் ஒரு இளஞ்சிவப்பு கார் செய்ய மாட்டேன். உடனே என் கனவுகளின் காரை வரைவேன். பெரிய கருப்பு கட்டைகளுடன். பற்றையெல்லாம் கருப்பாகவே இருக்கும். நல்லா இருக்கும். ப்ரோட் சுவிங்க சேர்க்கணும்.
நல்ல புதன் வாங்க. ஓஹோ, நேரம் முடிந்துவிட்டது. பரவாயில்லை. புதன்கிழமை உங்களுக்கு கருப்பு கார் இருக்கிறதா? அது இளஞ்சிவப்பு இருக்க வேண்டும். அதுவா? உன்னை பற்றி என்ன? அது நியாயமில்லை. எனக் காட்டுங்கள். பேரழிவு. ஏய், அற்புதம். சிறந்த கார். நான் வெற்றியாளர். நீங்களா? சரி, இது என் புதிய கார். நான் உள்ளே சென்றாலும் என் கால்கள் பொருந்தவில்லை. உதவி. நிமிடம், எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இது சூப்பரா இருக்கு. போகலாம். இது வேண்டாம். நீல நிற இனிப்புகளா? எவ்வளவு அசாதாரணம்! என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? நீங்க வரைதல் தொடங்கலாம். நீங்க தொடருங்க. சரி, 4 நீல பூக்கள் மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு வீட்டு கதவு நன்கு செய்வேன். ஆவ்! மூடி பகுதி தேவதையின் வண்ணங்களால் நிறைந்துள்ளது. நான் இதை பிடித்து விட்டேன். நமக்கு புதினாவை பத்திரமாக செய்ய வேண்டாம். இது அற்புதமாக இருக்கிறது. புதன்கிழமை என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே சென்றீர்கள்? எனக்கு 3D பேன் கொண்டு வரைவது புதியது. பான் கேக் மாவு பிடிக்காது. ஆனால் இந்த முறை தவறாக செய்துவிட்டேன். நம்ம இதை மீண்டும் செய்ய வேண்டும். இந்த முறை அது சிறப்பாக இருக்கும் என நினைக்கிறேன். சரி, பச்சையுடன் தொடங்குகிறேன். ஏய், என்ன? நிறுத்து. நேரம் முடிவடைந்து விட்டது. ஓ, புதன்கிழமையா? அது நான் பார்த்து சொல்றேன். சரியாகவில்லை. இப்பொழுது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு நிமிஷம். திருப்பி மாற்றுவது. அது அருமை. ரசம். உங்களுக்கு திரைப்படங்கள். அடிக்கட்டி புதன்கிழமை. மன்னிக்கவும், நான் மறந்துவிட்டேன். விரைவில் சந்திப்போம். மிக பெரிய லாலிபாப்கள், சாக்லேட் முட்டைகள், இதெல்லாம் என்னுடையது. அங்கே கூட ஒரு சுவைக்கன்று மரம் உண்டு. காலியாக. கூரை பர்பா பஞ்சு அடி போல இருக்கிறது. கதவு கைப்பிடி டோனட் போல இருக்கிறது. என்ன செய்ய சாப்பாடு? யம் 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 யம். இந்த மார்மலேட் பியரை முயற்சிக்கிறேன். வாவ்! சாப்பிடக்கூடிய பாத்திரம். இது சர்க்கரை சாக்லேட்டால் செய்யப்பட்டது. இது மிக பெரிய பட்ச். எனது தண்ணீர் இந்த சாக்லேட் முட்டைக்குள் இருந்தது. இனிப்பான சிறுதுளிகள். நான் இதை பிடிக்கிறேன். ஆச்சரியம்! இது சொர்க்கம் போல. நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாமே சுவையாக இருக்கின்றதே. நான் உண்ண முடியாத அளவிற்கு பலமே இல்லை. எனக்கு தற்காலிக ஓய்வு தேவை. நான் எஷனை பார்ப்பை அறிமுகப்படுத்துகிறேன். துவங்குங்கள். அவள் மிகச் சிறந்தவள். ஊரே, அவள் அழகாக இருக்கிறார். போலாம். ரெடியா? நான் இப்பொழுது பிங்க் நிறத்தில் தொடங்குகிறேன். முழு பார்பியையும் வரைய நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே தலை மட்டும் வரைவேன். அருமை! நீங்கள் ஏன் எதுவும் செய்யலை? அமைதி. எனக்கு பார்பி பிடிக்காது. அதற்கு பதிலாக ஒரு டிராகன் அல்லது சாம்பிய கொடுக்கலாம். உயரிய யோசனை. நான் எல்லோரையும் அதிர வைக்கும் ஓவியத்தை வரையப் போகிறேன். அது ஒரு இளஞ்சிவப்பு ஜாம்பி தாபூதாக இருக்க போகிறது. நீங்க காத்திருந்தா தெரியும். சரியா?
வெல்கம் செய்து எல்லாவற்றையும் ஒன்றாக இணைப்போம். அற்புதம். அதை பார்த்து மகனே, நானும் முடித்து விட்டேன். நிறுத்து. ஓ, நேரம் கொடு. அவன் இனி வரைய முடியாது. அனெட், நீயே தயாரா? என்ன அருமை. அடையாளம் காணப்பட்டது. பார்பி, ஓ, இது கிழமை மாதிரி. வாங்க. இது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். வணக்கம், நண்பர்களாக இருங்கள். வணக்கம், வாங்க. ரொம்ப குள்ளு. என்ன, அவளுக்கு பேச முடியுமா? என்னுக்கும் ஒன்றை தருங்கள். பார்பி மற்றும் நான் சிறந்த நண்பர்களாக விடுவோம். டீ குடிப்போம். ஆனது வெறுமையே. சரி, அதுக்கு பிறகு அவன் என்னை காதலிக்கிறேன் என்றான். நினைக்கவே முடியுமா? என்ன? வணக்கம் அனைவருக்கும். இந்த பறக்கும் தட்டு உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? யாரால் அதை சிறப்பாக வரைய முடிகிறதோ அவருக்கு இது கிடைக்கும். அப்படித்தான். நீ எப்போதும் என்ன வெல்ல முடிவதில்லை. புதன்கிழமை இதை பத்தி நாம் பார்ப்போம். ஒரு பறக்கும் சாசர் மிகவும் குழுள்ளதாக இருக்கும். விண்வெளிக்கு செல்ல அல்லது அனுபவிக்க நான் எப்போதும் கனவு கண்டுள்ளேன். அந்நிய வாழ்வாளர்கள் இருக்கும். ஒரு காப்சியூல் இருக்கும். அதை சுற்றி ஒரு இறக்கை இருக்கும். நாக்கு அழியம் சர்மேன். வாய் எத வைன் விடும் சார் ஃப்ரெண்ட்ஷி. அற்புதம். என்ன? வாவ்! புதன்கிழமையை விட நான் சிறப்பாக செய்ய வேண்டும். அது கடினம் என்றாலும் செம்மறியாடை அறிவிற் சிறந்தது. அது ஆரம்ப குறிப்புகள் தான். அப்புறம் சில விவரங்கள். அதை பிசையுடன் நிரப்பலாம். ஆமாம், அது ஒரு கலைப்புனைவாக இல்லை, ஆனால் அது போதும். வெள்ளை. அப்பா, நேரம் முடிந்து விட்டது. இனிடை அதன் மூலம் தொடங்கலாம். என்ன? இது ரொம்பவே நகைப்புக்குரியதாக இல்ல. அசாதாரணமான பறக்கும் தட்டு பாத்திரம் புதன்கிழமை. ஓ, சரி, இங்கே வாங்க. உங்களுக்கான பரிசை கொடுக்கிறேன். நன்றி. சந்திப்பு இத்ரியந்தா. சரி, நான் ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டலாம். அதனால் நான் ஒரு பறக்கும் தட்டு நிச்சயம் ஓட்ட முடியும். எல்லாருக்கும் விடை. நான் எங்கே இருக்கிறேன்? இந்த கோள் செவ்வாய் போன்றதே. இந்த கோளில் வாழ என் நினைவு என்றுமே இருந்தது. இங்கு தான் மிகுந்த திடல். அப்போ இங்கே யூகிரகம் வாசிகள் இருக்கிறார்கள். உங்களுக்கு சலூகம். நீங்கள் ஆட விரும்புகிறீர்களா? அப்படியெனில எனக்கு பிறகு செய்யுங்கள். சிறப்பாக இருக்கின்றீர்கள் அனைவரும். உங்களுக்கான புதிய விலை இங்கே. ரோபோ நாய். இதுவும் வெறும் விதையானம் செய்ய முடியும். இதுதான் எனக்கு தேவை. ஓ, நேரத்தை மறந்துவிட்டேன். வாங்க பெண்களே. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் சொல்லி கேட்போம். இந்த வரைபடத்தில் முக்கியமானது நாயின் அழகான மற்றும் தெளிவான புகைப்பட வரைவிலக்கணத்தை உருவாக்குவது. அப்புறம் அது அழகாக இருக்கும். எல்லாவற்றையும் வண்ணம் தேய்க்கலாம். புதுநாள் பாருங்கள். Opera now or 3D pins the altorial pyre audium in shackering. நானும் ஒரு ரோபோட் உருவாக்க முடியும். அட போச்சே. ஒவ்வொரு விவரங்களையும் தனியாக உருவாக்குவது. இப்போது அவற்றை சேர்த்து. ஹூரே, இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. முடிந்தது. ஓ, நீ முடித்து விட்டாயா? புதன்கிழமை நீ தொடங்குகிறாய். சிறப்பு. நல்லாக செய்துள்ளீர்கள். ஏனெட், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அருமை. பை பை. நீங்கள்
அறிவீர்கள் எனக்கு கூட தொடர்ந்து வெற்றி பெறும். இதோ உன் பரிசு. இதை பார்த்து கொள்ளவும் வாங்க. புதன்கிழமை இதுவை செய்து விடலாம். ஒருத்தி ரிமோட் கண்ட்ரோலரை எனக்கு கொடு. பணியாளர் ரோபோட் இப்போது உடைந்து விட்டது. கலங்கி விடாதே. நான் இதை சரி செய்வதை முயற்சிக்கிறேன். இந்த புதிய உடை பிடிச்சிருக்கிறதா? யார் அதுல நல்லா வரைவாங்க அவருக்கு தான் கிடைக்கும். மாறிட்டே இருக்கும் கலரில். நான் அறிந்திருக்கிறேன். மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. பெண்களே, நாம் உடனே வாருங்கள். சரி, வெல்ல நம்முடைய கற்பனை திறனை தொடங்க வேண்டும். ஆம், என்னிடம் பொம்மையில் ஒரு ஆடை உள்ளது. நான் அதை எடுத்துக் கொள்ளலாம். அது எனக்கு போதுமானது. சிறந்தது. வடிவம் உண்டு. இப்போது நாம் அதனை சுற்றி வர வேண்டும். ஆம், இது ஒரு அழகான பணிகேக்காகும். சுவாரஸ்யமா இருக்கிறது. ஓ, என் பார்பி எங்கே? என்ன நிலைமை? அதை திருப்பி கொடு. அது என்னுடையது. ஓ, நீ என்னுடைய கிழித்து விட்டாய். மன்னிக்கவும். இது என்ன மனம் வருது. ஓ அக்கினி, என் பேன் கேக் தீப்பற்றி இருக்கிறது. ஓ, நமக்கு தீ பொத்தானை உடனடியாக அழுத்த வேண்டும். இங்கிருக்கிறது. உதவுங்கள். யார் தண்ணீரை திறந்தார்கள்? பணி ரத்து செய்யப்படுகிறது. மாலை வணக்கம். நீ செய்ய முடியாது. அது அனுமதிக்கப்படல. ஏன்? எனக்கு தெரியாது. என்ன செய்யலாம்? ஓ, தயவு செய்து பெட்டியில் செல். என் பொன்னானவளே, நான் உன்னை சீக்கிரம் எடுக்கும். ஆனால் இப்பொழுது இங்கே உட்கார. எனக்கு ஒரு பூனை இருக்கிறது. என்ன செய்ய? அவளை மட்டும் விட்டு நான் போக முடியாது. ஒரு யோசனை வந்தது. இதை போல என் பந்துகள் கீழ் அதை மறைக்கிறேன். டாக்டர், நான் கர்ப்பமாக இருக்கிறேன். நான் ஆழமாக கர்ப்ப மதம். என்னை விடுங்கள். என்னை கேட்க வேண்டும். இந்த ஒலிகள் என்ன? இது பொருந்தாது. உங்கள் ஜாக்கெட்டின் கீழ் உள்ளதை நான் அறிந்தேன். சரி, அது ஒரு பூனை. ஹலோ, அப்போ நான் தாராளமா அந்த பூனை. நிறுத்துங்கள். உங்களை சரிபார்க்க வேண்டும். அங்கு என்ன இருக்கிறது? ஒரு ஆமையா? உங்களிடம் ஆமை இருக்கக்கூடாது. அது பெட்டிக்குள் போகிறது. நீங்கள் அதை இன்றி போவே. பிடிக்காத டாக்டர், இது எனது மிக பிடித்த கரப்பான் பூச்சி. உன்னை எப்படி போகச் செய்யறது? நீ மிகவும் நல்லவர். சரி, எனக்கு தலைவலி போல் இருக்கிறது. நான் திறமையாக பண்ண மாட்டேன். ஓஹோ டாக்டர், எனக்கு தலைவலி. மிகுந்த மகிழ்ச்சி பாப்பா. உன்னிடம் என்ன இருக்கிறது? நான் என் நண்பனை கொண்டு வந்தேன். இதோ இது. தெளிவாக சொன்னால் நான் ஒரு கரப்பான் பூச்சியை கொண்டிருக்கிறேன். என் குழந்தை. இல்லை. என்ன? அவன் நல்லவன், என் அன்புக்குரியவன். உள்ளே வாருங்கள், தயவு செய்து. நன்றி. ஏய், இது யார்? நீங்கள் இங்கே விலங்குகளை கொண்டு வர முடியாது. வாங்க, இங்கே வா. உள்ளே வாங்க. என்னத்தை உன்னை இங்கே விட்டு செல்லலை. நான் எதையோ நினைக்கிறேன். ஒரு யோசனை. ஒரு நிமிடம் இருங்கள் என் அசீசா. நான் ஒரு கவுனை அணிகிறேன், சமைப்பவர் போல நடிக்கிறேன் மற்றும் ஒரு தொப்பி. ஆகையால் நான் நத்தையை அடியில் வைக்கிறேன். அதை கஞ்சி மூலம் மூடுகிறேன். எனது நத்தைகளை சரியாக எடுக்க முடியும் என நினைக்கிறேன். செல்வோம். என்ன உங்ககிட்ட இருக்குது? உங்க இடத்துல என்ன இருக்குது? காலியாய் உள்ளது. உள்ளே வா. அது வேலை செஞ்சது. ஏதோ சுவையானது. அத எனக்கு கொடுங்கள் தயவு செய்து. இதோ உங்க பொருள். எவ்வளவு அழுக்குத்தனமாக இருக்கிறது.
அமைதியாயிரு. அங்கு உள்ளதை பாருங்கள். அதுதான் எனக்கு இருக்கும் அழகு சிறுமி. அதை நெய்ய விரும்புகிறீர்களா? என்ன அற்புதமான நத்தைகள்! ஹே, காத்திருக்க நீ யாருடன் இருக்கிறாய்? ஆனால் இங்கு விலங்குகளை வைத்திருக்க முடியாது. அதை என்னிடம் கொடுக்கவும். வாருங்கள். அழகாக இருக்கிறது. உன்னை நானே நடிக்கட்டுமா? ஓ, எனக்கு மீன்களும் இருக்கின்றன. என்ன செய்வது? நான் அவர்கள் என்னுடன் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் ஏதாவது செய்ய முடியும் என்று எண்ணுகிறேன். ஒரு விருப்பை அணிந்து இந்த பொருளை எடுத்துக்கொள்கிறேன். என் அன்பான மீன்களே, நான் உங்களை விட்டு செல்லவில்லை. போகலாம். என்னால் போக வேண்டும். நன்றி. ஆமாம், அதுடன் வீடு திரும்பினேன். பை நண்பர்களே. ஓ, நீ கூணப்படுறீர். ஹலோ. இப்போ பாருங்கள், என்னிடம் என்ன இருக்கிறது? ஒரு கண்ணாடி குப்பியில் தண்ணீர் ஊற்றுங்கள். என் அழகு துக்கத்து, என் கனிவான மீன் மறுவதாக, என் பொன் மீன். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். வாவ், இது உங்க மீனா? எனக்கு தேவை. குடி. அது என்ன? நான் அங்கு செல்வதில்லை. என்ன? எனக்கு உதவுங்கள். நீ என்னோட மீனை குடிச்சிட்டியா? சலிப்பு. என்ன ஒரு அழகு! நம்ப முடியவில்லை. இதுபோல் யாரையும் சந்தித்ததில்லை. நான் விழுந்து விடுவேன் என நினைக்கிறேன். ஓ, நான் உருக செய்ய போகிறேன். நான் அங்கே போக வேண்டும். ஒரு சிறிய முத்தம். நீங்க பாட முயற்சி செய்கிறீங்க. நான் பாட விரும்புகிறேன். நான் செல்கிறேன். நான் கூட. நிறுத்துங்கள். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? இங்கே அவன் என்னை பார்க்கிறான். மற்றும் இவ்வெளியெல்லாம் என்னுடைய குண்டு மீன்கள், என்னுடைய அழகான குண்டு மீன்கள். ஓ, புரிகிறது. நான் உங்களோட மகிழ்ச்சியுடன் விளையாடுவேன். என் சிறிய ராட்சத அழகுகளே, நீங்கள் அழகுகள் தான். நான் உங்களை நேசிக்கிறேன். ஏய், என்ன பந்தயம் போடக்கூடாது. இது இங்கே சொல்லி இருக்கிறது. ஓ, நாங்கள் வெளியே போயிட்டோம். மியாவ். என்ன விஷயம்? நான் அங்கே போகிறேன். வாருங்கள். என்ன செய்ய வேண்டும்? எனக்கு ஏதையா யோசனை தோன்றியது. இதோ இதுதான் அற்புதம். ஜாலம். இப்பொழுது நான் இதை பிரிக்கிறேன். வா வா. நிச்சயமாக நீங்கள் சரியான வழியை காண்பீர்கள். ஆகவே எதுவும் நடந்ததில்லாமல். வணக்கம். நான் வாடகை சென்று கேண்டிருக்கிறேன். வணக்கம். ஓ, உன் கைப்பையில என்ன இருக்குது? அவள் இருக்கிறாள். அப்பா, ஆம், அதுதான் சரி. நன்றி. நான் சொல்லிக் கொள்கிறேன். இது எங்கே இருக்கிறது? ஓ, இங்கேதான், மூலையில. என் பாலியல். நான் அதை சாப்பிட போறேன். என்ன? அவள் என்ன செய்கிறாள்? என் உலோகம். நிச்சயமாக ஏற்கனவே போய்விட்டார். இதோ இதோ என் குமாரி, என் குழந்தை. இப்போது உன்னை மகிழ்ச்சியுடன் தடவி இடிக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நான் உன்னை அபிமானிக்கிறேன், நேசிக்கிறேன். நிறுத்து. விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. எப்படி இருக்கிறது? என் மிக பிடித்தது. டாக்டர், தயவு செய்து பெட்டிக்குள் போ. என்னை பொறுத்தருளுங்கள் எனது அசீசனே. என்னிடம் நாய் இருக்கிறது. உன்னுடன் என்ன செய்வது? என் அன்பு சிறுதிருவிழா. தவறான யோசனை. என்னிடம் மீன் பிடிக்கும் கம்பி உள்ளது. பனாமாவை வேறு முறையில் சரி செய்வேன். மீன் பிடிக்கும் கம்பியின் உதிரி பாகங்களை எடுத்துக்கொள்வேன். மற்றொரு இறுதி தொடுதல். கண்ணாடிகள். அதுவே உங்களுக்கு தேவை. நான் ஒரு குருடனைப் போலவே தோன்றுகிறேன். சரி, என் நண்பரே, போகலாம். உங்களுக்கு நாய் இருக்க முடியாது. நிறுத்து. நீங்கள் குருடன். வாங்க. சுவர். அது விழுந்துட்டது. என்ன என்ன நடக்குது? ஓ, நாம் எங்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள்? மலை. நான் புரிந்து கொள்ளவில்லை. நான் உங்களுடன் சேர்ந்து விடுவேன். நிச்சயமாக உங்களை செய்யாகுவேன். கவலைப்படாதீர்கள் நண்பரே. இதுதான் என்ன? என்ன நடக்கிறது? தெளிவாக இல்லை. சரி, இதை கடந்து விட்டேன். உன்னை பிடித்து விட்டேன். உனக்கு காட்டு செய்கிறேன். நீ குருட்டன் அல்லவே. வெளியே போ. என்ன ஒரு துரதிருஷ்டம்.
பெண்களே கோருங்கள் பாட்டி எங்களுக்கு உணவை கற்றுக் கொடுக்க இவர் வருகிறார். எவ்ரிவன் எல்லோரும் இங்க இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கு. சரி, நான் கேஸ்ட் ரூபத்துல ஒரு கேக் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வார்ப்பினை வெட்டுவது, துண்டுகளை அகற்றுவது. ஆஹா, நன்றி பாட்டி. ஆமாம், இது ருசியே. சரி, அற்புதம். ஓஹ், இது எவ்வளவு அழகா இருக்குது. மேலும் கிரீம் வைக்கிறேன். அது என்னுடைய இளஞ்சிவப்பு கோட்டை. இப்போது அழகான கோபுரங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நான் வஃபில் கோன்களை பயன்படுத்துவேன் மற்றும் அதை நம்ப முடியாத அளவு குளிர்ச்சியானதாக உருவாக்க சில நீல ஃப்ராஸ்டிங் தேவை. இப்போது ஒவ்வொன்றிலும் நிறமுள்ள சிதறிகளை பயன்படுத்த வேண்டும். அழகாக உள்ளது. இப்போது சில சாக்லேட் பயன்படுத்த போகின்றேன். இது இன்னும் அதிக சுவையை கொண்டு வரும். சிறிய மார்ஷ்மெல்லோக்களுடன் அலங்கரிக்கின்றேன். அதை பாருங்கள். மேலும் மேல் பக்கம் ஒரு இளஞ்சிவப்பு கொடி. ஆனி, நல்ல வேலை. ஆனால் என்னோட ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மற்றும் முட்டைகள் வேண்டும். நாம் அதை மொத்தமாக உருக்க போகிறோம். அதை கூடுதல் வேகமாக செய்ய நாம் வெண்ணெய் பயன்படுத்த போகிறோம். உருகிவிட்டது. இப்போது அதை கேக்கின் மேல் ஊற்றுவோம். சில காம்ப்ளாக்கள் நேரம். கிட்கேட்கள் நல்லவை. அவற்றை சரக்கி வைக்கவும், அழகுக்காகவும் ருசிக்காகவும் சில ஸ்ட்ராபெரிகள் சேர்க்கவும். அழகுக்காக அதை செம்பொன்னால் கட்டி என் கேக் தயார். பாட்டி, இது அருமையாக இருக்கிறது. உரை, நான் உண்மையாக குளிர்ச்சியான கேக் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்க உள்ளேன். நான் கேக்கில் கருப்பு கிரீம் பரப்பி அதை சீராக தட்ட வேண்டும். சரி, கை அச்சு. நன்றி. என்ன வேண்டும் என்று தெரிந்து வைத்ததற்கு மகிழ்ச்சி. லிக்விட் மார்ஷ்மெலோவை அச்சில் ஊற்றுகிறது. இப்போது அதை வெளியே எடுத்து பார்க்க என் வெள்ளை எலும்பு கூட்டுகள். அதில் நம்ப முடியும் அளவிற்கு அழகாக இருக்கிறது. கேக் அலங்காரம் செய்ய வேண்டும். காந்திய இருட்டு நம். ஆஹா, அருமையாக திருஷ்டிக்கிறது. இதோ கடைசி பாகம், ஸ்ட்ராபெரி சர்பு. நான் அதை விரும்புகிறேன், ஏனெனில் அது என்னை இரத்தத்தை நினைவூட்டுகிறது. நிறைய ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். முடிந்தது. வணக்கம், வரவேற்கிறேன். ஓ, இந்த விளையாட்டுகள் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. மிகவும் சுவையானதாக இருக்கிறது. அருமையான வேலை எனிட். நான் உன்னை நேசிக்கிறேன். பாட்டியாவது என்ன செய்தாரே என் கண் கண்டு. அதுவும் அருமையாக இருக்கிறது. ஓ, பார்ப்போம். படிநக்குகள் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கின்றன. நான் இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்வு செய்வதில் கஷ்டப்படுகிறேன், ஆனால் அது புதன்கிழமை. ஆம், நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரிந்தது. ஓ ஆமா, எம்மா இந்த முறை என்ன விரும்புகிறாள் என்று நான் யோசிக்கிறேன். ஓ, பீட்சா அருமையாக இருக்கிறது. தொடங்கலாம். ஆனி, ஆனி, நிறுத்து. மாவை அடிக்காதே. ஓ, மாவை எப்படி உருட்டுவது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அது நீங்கள் அந்த உருட்டும் கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். பாட்டி, சரி, இத பாருங்கள். ஆமாங்க, நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் அதை பார்க்கல்வேன். எனக்கு தெரியும், நான் ரப்பருடன் என்னுடைய சொந்த பீட்சா மாவை பரிமாறப் போகிறேன். அற்புதம். அதை நிலைநிறுத்து. நான் விரும்பும் இடத்தில் ஹப்பா பப்பாவை கொண்டு செல்ல சிறப்பு ஊர்ந்தேகரியை பயன்படுத்துவது. தாத்தா, அது அழகாக தெரிகிறது. ஓ, நீ நல்லா செய்கிற செல்லமே. இப்போது எனக்கு தக்காளி ஒத்திகை பேஸ்ட் தேவை.
அடுத்ததாக நிறைய சீஸ் அரைக்கணும். அது என்ன? பெப்பரோனி? இல்ல, நான் சுக்கினி வெட்ட போறேன். ஓ, அது செம்மையா இருக்கு. என் விருப்பமான தக்காளி, ஆமாம், மற்றும் ப்ரோக்கோலி அருமையாக இருக்கிறது. இந்த பீட்சா எரியட்டும் என்று நான் நம்புகிறேன். இப்போது என் பீட்சா நேரம். அடிக்கோழி வண்ணம் கொடுக்க தொடங்குவோம். மற்றும் சிறப்பு நன்றி நன்றி. நான் கொஞ்சம் பெப்பரோனி போட போகிறேன். இப்போது சில சிவப்பு மிளகாய். இந்த சிட்டுக்குருவியை பாருங்கள். இதற்கு கொஞ்சம் தீ வேண்டும். கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் இந்த சிட்டுக்குருவிக்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? ஒருவேளை கார்ல் அல்லது டான். சஸ்ரியாக இருக்கிறது. மேசையை எத்தனை திரும்பி சென்றேன். என் பீட்சா தயாராகிவிட்டது. புதன்கிழமை நீ ஒரு கிள்ளியை பிடித்திருக்கிறாய். அதை பார்த்து சரி பார்த்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும். என் பீட்சாவிற்கான நேரம். நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டறிந்தேன். நாங்கள் கமீமாவில் சில திரவ மார்ஷ்மெல்லோவை சேர்ப்போம். நிச்சயமாக ஒரு இதயம் மற்றும் மேலும் சில இனிப்பு. அற்புதம். ஓ, குண்டு சர்க்கரை முடிந்தது. நொடிக்கு காய்கறிகளா? நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். இது மாவால் செய்யப்பட்டது. இது என்ன? ஓ, நான் உள்ளே கொதிக்கிறேன். புதன்கிழமை அது சரியானதில்லை. இதில் என்ன இருக்கிறது? காய்கறிகள். என்ன வில்லங்கம். இது பீஸா கூட இல்லையே. என்ன செய்யறா நீ? நல்லா இருக்கு. இருங்க, இதுக்கமா? அற்புதம். கெனட், நீயே சிறந்தவன். நீ வெற்றியாளர். வாழ்த்துக்கள். என்ன உண்மையா? வாவ். சரி, எங்களுக்கு தீட்டினை காட்டவுங்கள். சுவாரஸ்யமான தேர்வு. ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒரு காக்டெயில் செய்வர். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. எனக்கு வெப்பமாவும் குண்டமும் எனது மந்திர புஸ்தகமும் தேவைப்படும். சிறந்த காக்டெயில் ஊது மந்திரம். எம்மாவுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். எல்லா பொருட்களை சேர்த்து சில ஊதா பேண்டா, மூக்கில் இருந்து சில சளி, ஒரு தெரு சிடிக்கித்தத்தில் சில சிவப்பு புளி கூடிய சர்பா பூசி, சில பயங்கரமான தூவல். அழகானது. நிறுத்து. ஆமா, சரி. நமக்கு கொஞ்சம் விசிலனுக்குரிய கிரீம் வேண்டும். அதிகமாக. சில கமீஸ் அலங்காரமாக. அதிசயம். உங்களுக்கு இந்த கண்கள் பிடிக்கிறதா? எனக்கு அவைகளை மிகவும் பிடிக்கும். கொஞ்சம் ஜாம், ஒரு ஸ்ட்ரோ. இப்போது நான் முடிச்சேன். வேடிக்கையாக இருக்காதே. எம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. நான் பச்சை காய்கறிகளால் ஒரு ஆரோக்கியமான காக்டெயில் செய்ய போகிறேன். அவை மிகவும் சிறந்தவை. அதை அனைத்தையும் கலக்கினேன். நிச்சயம் இதனால போதும் என நினைக்கிறேன். மிருதுவாக அவர் செய்கிறார். நான் வீணாக நேரமில்லாமல் விரைவாக என் காக்டெயிலை தயார் செய்துவிட வேண்டும். சிறிது சுவையான பட்டி பிறகு எடுப்பேன். மூடியை நேரமாக்கி அணைத்து விடுவதை ஒரு கோப்பையில் ஊற்றுகிறேன். பாருங்கள், இதுதான் இதய வடிவம். ஓ, அது புளிக்கும்.
அது இவ்வளவு புளிப்பாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. சரி, எனக்கு கொஞ்சம் ஐஸ் வேணும். இதுவும் இதய வடிவத்தில் உள்ளது. இப்போது பாருங்கள், எல்லாவற்றையும் ஒரு போர்டில் போடுகிறோம். இதை குழைத்த துகள்களாக்கப் போகிறோம். கவனமாக இருக்குங்கள். சிறப்பாக உள்ளது. அதை ஒரு கண்ணாடி வாளியில் ஊற்றி இப்போ கொஞ்சம் சோடா பயன்படுத்தணும். நான் ஃபேண்டா பயன்படுத்த போறேன். வாருங்கள், இது வேலை செய்யல. உங்களுக்கு ஒரு நல்ல குலுக்கல் கொடுத்தால் என்ன? அதை நிச்சயமாக செய்யக்கூடாது. நான் முழுவதும் ஃபாண்டாவால் மூடப்பட்டிருக்கிறேன். சரி, பரவாயில்லை. நான் சௌகரியமாக இருக்கிறேன். அதை நமது கண்ணாடியில் ஊற்றி இருக்கின்றேன். இப்போது நான் நீல சோடா பயன்படுத்த போகிறேன். ஆனால் எனக்கு பாதுகாப்பை முன்னிலையில் வைக்க வேண்டும். அதற்கேற்ப கூடாது. அதை ஊற்றுகின்றேன். அழகான. இப்போது அதில் புளிப்பு ஜாம் மற்றும் நட்ஸ் இனிப்பு சேர்த்து அலங்கரிக்கிறோம். ஒரு ஸ்டீரா வைக்கவும். முடிஞ்சது. இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? புதன்கிழமை முதலில் மாம்பழ ஜூஸ் குளியல் முயற்சிக்கிறேன். சுவையாக இருக்கிறது. வாவ், இந்த காக்டெயில் உண்மையில் நன்றாக இருக்கிறது. வாவ், இதுல என்ன இருக்கு? பாட்டி, எனக்கு காய்கறிகளுடன் விருப்பமில்லை. அம்மா, அக்கா எனக்கு ஒரு சுவையானதை செய்தார். அழகாகவே இருக்கிறதே. வா, நீ வெற்றி பெற்றாய். நானா? நான் ஒரு மாஸ் காக்டெயில் செய்வேன் என்று தெரிந்திருந்தது. ஓ இல்லை. ஓ மனிதா, இது காரமாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். என்ன? ஓ மை காஷ், இது முடிந்தது. உதவுங்கள். மாண்டி, அமைதியாக இரு. நான் முதலில் தொடங்குகிறேன். ஓ மனிதா, நிச்சயமாக நான் அதை செய்ய முடியும். எல்லாம் சரியாக இருக்கிறது போல. அல்லது இல்லை. வா, நான் முடித்து விட்டேன். சரி, முக்கியமானது கவலைப்படாதது. ஆனால் என்ன ஆகும்? ஆம், சரியாக. உதவியாளர் இங்கே வா. ஒரு சோதனை இருக்கிறது. இந்த டோனட்டை நீ சாப்பிட வேண்டும். நீ முட்டாள்தானே? ஹூ, நான் இப்போதே இந்த டோனட்டை சாப்பிட வேண்டும். சரியா? என்ன? ஓ, எவ்வளவு காரம்! நான் எரிகிறேன். விலகி இரு. நீயும் சிரிக்காதே. ஓ, நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஆனால் செய்ய வேண்டியதுதான். நான் முடியாது. வா, நீ செய்ய முடியும். சென்று செய். நான் மிகவும் உடம்பு சரியில்லாமல் இருக்க போகிறேன் என்று உணர்கிறேன். ஓ, உண்மையா? சரி, முயற்சி செய்கிறேன். அது அப்படி பயமில்லை. ஓ, குளிர்ச்சி. உண்மையில் இது சுவையாக இருக்கிறது. நான் பயப்பட வேண்டியதில்லை. அது நகைச்சுவையாக இருக்கிறது. அதை ஒன்றாக படம் பிடிப்போம். உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். எங்கள் செல்லப்பிராணி டிராகன் மாண்டியை சந்திக்கவும். அவள் எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறாள் பாருங்கள். உங்களுக்கு உதவட்டுமா? ஓ சரி, உதவிக்கு நன்றி. ஆனால் நான் அதை எனக்கே செய்ய முடியும். ஓ இல்லை, கவனமாக இருங்கள். இல்லை, டிராகன் பைத்தியம் பிடித்து விட்டது. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு தண்ணீர் வேண்டும். தண்ணீர். இல்லை, இது வேலை செய்யவில்லை. பிங்கோ, அதுதான் எனக்கு தேவை. நான் இப்போது மிகவும் நன்றாக உணர்கிறேன். ஒரு சிறிய பாட்டில். ஓ சரி. என்ன? அது அருவருப்பாக இருக்கிறது. வாவ். நிக்கோல், இது உன் முறை. போ. சரி. சரி, நான் இதை திறக்கப் போகிறேன். விரைவில் முயற்சிப்போம். இன்னும் கொஞ்சம் பிழிந்து எடுக்கிறேன். சுவையாக இருக்கிறது.
நன்றாக இருக்கிறது. கொஞ்சம் கூடுதலாக. இது ருசியாக இருக்க வேண்டும். ஆம், இது ருசியாக இருக்கிறது. நீ என்ன சிரிக்கிறா? என் வாயில் ஒரு தர்பூசணி விதை சிக்கி இருக்கிறதா? எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் விதையை நட்டால் என்ன ஆகும் மற்றும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சரி பெண்களே, விலகுங்கள். சிறிது தண்ணீர். இது வளர வேண்டும். வாவ், இந்த தர்பூசணியை பாருங்கள். இது மிகவும் சிறியதாகவும் அழகாகவும் இருக்கிறது. அதை முயற்சி செய்து பார்ப்போம். வாவ், அது ருசியாக இருக்கிறது. நான் என் விரல்களை நக்கிக் கொள்ளலாம். குளிர். ஆம், குளிர். வாருங்கள் மாண்டி, இப்போது உன் முறை. ஓ, இது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. மாண்டி, கவனமாக இரு. ஓப்ஸ், நான் மன்னிக்கவும். சரி, நான் விரைவாக முயற்சிக்க வேண்டும். ஓ இல்ல, நான் இதை சாப்பிட முடியாது. முடியாது. நான் செய்ய வேண்டும். சரி, நான் தொடர்கிறேன். ஐயோ, ஹே, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. நான் வாந்தி எடுக்க போகிறேன். அமைதியாக இரு. நாங்கள் உன்னை மறைக்கிறோம். மாண்டி, இதோ உனக்கு. அருமை. இப்போது எனக்கு நன்றாக இருக்கிறது. ஓ மனிதா, ஐயோ, எனக்கு உடம்பு சரியில்லை. அது நிச்சயமாக விருப்பமற்றதாக இருந்தது. ஐயோ, உன் முறை. பிரிட்னி, வா. சரி, முதலில் இதை திறக்கப் போகிறேன். ஆமாம், வாவ், இது மிகவும் கனமாக இருக்கிறது. ஒரு யோசனை. நான் பாட்டிலை ஊதி விடுகிறேன். நன்றாக இருக்கிறது. பரவாயில்லை பெண்களே, இதை தீட்டு எரிப்போம். ஆமாம் பையனே, இது அருமையாக இருக்கும். அற்புதம். பாருங்கள், இது வேலை செய்கிறது. ஓ இல்லை, பிரிட்னி, நீ என்ன செய்தாய்? அது என்ன? ஓ பெண்களே, யார் இதை சுத்தம் செய்ய போகிறார்கள்? இங்கிருந்து விலகுங்கள். எப்போதும் குழப்பம் செய்கிறீர்கள். அதை நிறுத்துங்கள். ஓ, கொஞ்சம் காத்திருங்கள். இது உண்மையில் மிகவும் மிகவும் நல்லதாக இருக்கலாம். எவ்வளவு சிறிய ஜார். ஒரு மிக சிறிய வாளியா? அருமை. என்ன இங்க நான் அதிகமாக அதிர்ஷ்டசாலி? இல்ல, கவலைப்படாத மாண்டி. ஐயோ, புன்னகை. ஒரு பெரிய வாளி, சுவையான சிகிச்சைகள். ஓ ஆம், ஹே, நான் தொடங்குகிறேன். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது என்று நினைக்கிறேன். யாஹூ, சிறிய பாவனம். ஓ ஆம், இப்போது பொம்மைகள். சரியானது. அவற்றிற்கு கண்டிப்பாக தட்டுகள் தேவை. இங்கே ஒரு கிண்ணம். ஆம், சில சாக்லேட் பந்துகள். இது முற்றிலும் சிறந்தது. ஓ, கரண்டியை மறந்துட்டேன். இது மிகவும் சிறியது. சரி, இதை பரிசோதிப்போம். யம் 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 யம். ஹாய் பெண்களே, உங்களை நான் விருந்தளிக்கிறேன். ருசியாக இருக்கிறதா? வாவ், ஆம், அவள் நிச்சயமாக சரியாக இல்லை. மாண்டி, நான் இப்போது தொடங்கலாமா? அப்படியா? இதோ என் விருந்து. ஒரு கடி எடுக்கிறேன். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஆம், எனக்கு ஒரு சிறப்பு குழாய் இருக்கிறது. நான் உடனே மிட்டாய் சாப்பிடுவேன். பாருங்கள், நான் வெறும் வெற்றிட தூய்மைப்படுத்திதான். நன்றாக இருக்கிறது. நான் உண்மையில் இதை ரசித்தேன். இது உன்முறை. அவளை மறந்துவிடு. சரி சரி, தொடங்கலாம். ஆனால் இதை எப்படி சாப்பிடுவது? நான் திரும்பி வருகிறேன். ஒரு நீச்சல் குளம். வாவ், நன்றாக இருக்கிறது. அதை அங்கே ஊற்றுகிறேன்.
கூல் அசாம் என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு பால் தேவை. தயவு செய்து அதை கொண்டு வாருங்கள். ஓ வணக்கம். தயவு செய்து அதை நீச்சல் குளத்தில் ஊற்றுங்கள். சரி, எல்லாவற்றையும் செய்வேன். அது சிறந்தது. நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். குளத்தில் மூழ்க நேரம் வந்துவிட்டது. வாவ், அது அருமையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. ஒரு ஸ்ட்ரா எடுக்கலாம். சுவையான பால். இப்போது அற்புதம் மிட்டாய். நீங்கள் அனைவரும் இது மிகவும் நல்லது. எனக்கு இது தேவையில்லை. உங்களுக்கு வேண்டுமா? அருமை. சிறிய ஐஸ்கிரீம் நன்றாக இருக்கிறது. என்ன, எனக்கு பெரிய பகுதி கிடைத்துள்ளது. ஓ ஆம் ஆம் பையா, வாவ், இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் எனக்கே. பெண்களே, நான் தொடங்க விரும்புகிறேன். இது மிகவும் சிறிய குழந்தை. ருசியானது. ஓ ஓ உதவி. நிக்கோல், அவளுக்கு உதவி தேவை. நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா? பாருங்கள், இது உங்கள் முறை. நிக்கோல், மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஒரு யோசனை. சுவையான மேல் பொருட்களை சேர்ப்போம். சரி, விப்ட் கிரீம். இது உலகிலேயே சிறந்தது. என் ஐஸ்கிரீமின் மேல் வைக்கிறேன். அதுதான் முடிஞ்சது. இப்போது சில இனிப்புகளுக்கான நேரம். M&M's மற்றும் சாக்லேட் சிரப் மேலே சில ஸ்பிரிங்கிள்ஸ், போக்கி ஸ்டிக்ஸ். பாருங்கள் பெண்களே, இதோ என் ஸ்பூன். விரைவில் முயற்சிப்போம். அருமை, ருசியானது. நானும் அதை முயற்சிக்க போகிறேன். சுவையாக இருக்கிறது. சரி, நீ என் சலுகையை விரும்புகிறாயா? எடுத்துக்கொள். ஓ இல்ல, ஓ மனிதா, இது சாக்லேட். இது உண்மையில் நல்லது. நீங்கள் என்ன சிரிக்கிறீர்கள்? தொடங்குங்கள். சரி, இதோ என் ஸ்பூன். முதல் ஸ்கூப்பை முயற்சிப்போம். குளிர். நீ என்ன செய்கிற? மனிதா, இது எனது. ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. நான் முடியாது. இல்ல, நம்ம விழுந்து விட்டாலும் நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிறேன். காத்திரு. இப்போது நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடலாம். ருசியானது. ஓ, அது மிகவும் சிறியதும் சுவாரஸ்யமானதும். என்ன, நான் ஒரு சராசரி வாளியை பெற்றேன். அருமை. ஓ வா, தொடங்குங்கள். மாண்டி, வா, உன் சிறிய பக்கெட். என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் 2 பல் குச்சிகளை எடுப்பேன். பாருங்கள், இது சாப்பிடும் குச்சிகள் போல இருக்கிறது. இங்கே. அட, இது வேலை செய்யவில்லை. சரி சரி, நான் இந்த நூடுல்ஸை அப்படியே சாப்பிடுகிறேன். நல்லா இருக்கிறது. ஓ, பாருங்கள், ஒரு குமிழி. காத்திருங்கள் பெண்களே, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். என் சுவையுடன் பப்ளிகமை என் மதிய உணவு பெட்டியில் வைக்கிறேன். வா வா நிக்கோல். மாண்டி, உன் கைகளை விட்டு வா. இங்கே என் பிங்க் சாப்ஸ்டிக்ஸ். அது அற்புதம். யம் 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 யம். ஆம், இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம். ஓ சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. கத்தரிகள். அவளது நூடில்ஸை வெட்டுவோம். அதுதான் இப்போது பக்கெட் எனது. அருமை, இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன, பக்கெட் எங்கே? ஓ, அதை திருப்பி கொடு. நீங்கள் ஏன் இதை செய்கிறீர்கள்? பாருங்கள் பாருங்கள், அவள் என்ன செய்கிறாள். எனக்கு தெரியாது.
நான் ஒரு பெரிய பலூனை ஊதுகிறேன். ஆமாம், ஓ ஆமாம், தயார். ஆமாம், நிக்கோல், இது உனக்காக. நன்றி. ஆனால் நான் இதை பிளக்கப் போகிறேன். வா பிரிட்னி, இது உன்முறை. சரி, தொடங்கலாம். நான் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும். ஓ, என் சாப்பாட்டு குச்சிகள். வாடையாளர், நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? ஹே, வாருங்கள். சரி. ஹலோ பெண்களே, என்ன ஒரு அழகான சிறிய பையன். ஹே, நீ என்ன செய்கிறாய்? ஓ ஓ மன்னிக்கவும். மனிதா, இங்கிருந்து விலகி செல். போய்விடு. நான் தனியாக சாப்பிடப் போகிறேன். அது மிகவும் நல்லது. ஈவ், ஆம், அவள் தெளிவாகவே பைத்தியமாகிவிட்டாள். நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் உன்னை காதலிக்கிறேன். இதை நிறுத்து. என்னிடமிருந்து அதை எடு. கொடுமை.